ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சிவராஜ்குமார் பார்த்து சொல்கிறார், நீங்கள் தமிழிலிருந்து தான் கன்னடம் மொழி தோன்றியது, ஸோ நம்மெல்லாம் ஒரு குடும்பம் அல்லது நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது திட்டமிட்டு மொழி அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா, தமிழ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க. அதை அடுத்தது பிரச்சனை ஆகிடுச்சு. அவங்க அதை எப்படி சொல்லலாம், கமல் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டினா படத்தை ஓட விட மாட்டோம், இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கூட ஒரு ரொம்ப சூப்பராகவே அதை ஹேண்டில் பண்ணியிருந்தார் கமல் அவர்கள். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்படித்தான் எங்களுக்கு ஹிஸ்டோரியன்ஸ் போதிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். ஏன்னா இதை யாருமே நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம கண்ணு முன்னாடி பார்க்காத ஒரு விஷயத்தை ஊர்ஜிதமாக யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதை பேசுகிறதுக்கு அரசியல்வாதிகள் தகுதியற்றவர்கள் அப்படின்ட்டு அவரையே இன்டைரக்டாக சொல்கிறார். ஒரு மூணாவது மனிதனாக விலகி நின்று சொல்லிவிட்டு, நான் எந்த அளவுக்கு கன்னட மக்களை நேசிக்கிறேன், ஆந்திர மக்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாமே இங்கிலீஷில் சொல்கிறார். அப்போ அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. பட்டு அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரில. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா இன்னொரு அர்த்தம், ஏன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு கமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கமல் அந்த மாதிரி சினிமாவில் வேணால் அகங்காரமாக பேசுவாரே தவிர, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போதோ அல்லது ஒரு மேடை பேச்சிலையோ அகங்காரமாக பேச மாட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு பேச்சினால் அவர் மாட்டிக்கிற மாதிரி எப்போவுமே பேச மாட்டார். வெறும் நடிகராக இருக்கும்போதுமே கூட எல்லோரும் பயங்கர அந்த காவேரி இஷ்யூ அப்போல்லாம் பயங்கரமாக நிறைய பேர் பேசும்போது கூட அவர் ரத்தின சுருக்கமாக பேசிட்டு தான் வந்தார். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் என்னென்னா, நான் அவர்களை நேசிக்கிறேன், நான் அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறேன், ஸோ அன்பு மன்னிப்பு கேட்காது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒரு அர்த்தம் வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் அவர்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறேன், அவர்களும் என் மீது அன்பு வச்சுருக்குறாங்க, அந்த அன்பு மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்காது, மன்னிப்பு கேட்காது. மன்னிப்பு இல்லையா, அதை இங்கிலீஷில் சொன்னால் மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், அதை கேட்காது. நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்காது அப்படிங்கிற அர்த்தமும் வருது. ஸோ எந்த அர்த்தத்தில் சொன்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேட்டியில் அப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். ஏன்னா அது பிரச்சனை அதிகமாகுது, படத்தை அங்கே விடமாட்டேன்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அப்போ தான் டென்ஷனாக பேசினார். அது வரைக்கும் அவர் டென்ஷனாக பேசலை, அமைதியாக தான் பேசிகிட்டு இருந்தார். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அவர் சொன்னது என்னென்னா, நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்பேன், தப்பு பண்ணலைன்னா கேட்க மாட்டேன், நான் அப்படி தான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சும்மா கொஞ்சம் தான் பேசியிருந்தார். ஸோ அதில் தான் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவர் ரொம்ப என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக நேஷ்னல் மீடியா அப்படி ஒரு ஹாட் நியூஸ் வேறு எதுவும் கிடைக்கலன்னும் போது இவர் மாட்டிக்கிட்டார். அதுதான் உண்மை. ஸோ அதை பயங்கரமாக பூதாகரமாக ஆக்குறாங்க. பட்டு இவர் இதை ஒரு பெரிய விஷயமாக கமல் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஏன்னா அவர் படத்துலையுமே கூட பார்த்திங்கன்னா, ரொம்ப பழைய படத்தில் பார்த்திங்கன்னா, ஏதோ இது சம்மந்தமாக ஏதோ ஒன்று கேட்கும்போது ஆமே தமிழ் ஸ்பீக்கிங் இண்டியன் அப்படின்னு சொல்லுவார், தமிழ்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அது அந்த மொழியை வைத்து பிரச்சனை நடந்த நேரத்தில் வந்த படம் அது. ஸோ அது இந்தியாவை பிரிக்கிறதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத உணர்ந்து பாலச்சந்தர் எடுத்திருக்கிறார் சூப்பராக. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவை
அந்த மாநிலங்களாக பிரிக்கிறத மொழியை வைத்து பிரித்ததுக்கு முக்கியமான காரணமே மதத்தை வச்சு பிரித்தால் ஆல்ரெடி ஒரு நாடே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு பாகிஸ்தான்ட்டு. ஜாதியை வைத்து பண்ணால் அப்போ காந்திக்கு எதிரும் புதிருமாக அம்பேத்கர் இருந்தார். உள்ளே இருக்கிற குழப்பத்தை விட்டுட்டு வெள்ளைக்காரனை வெளியேற்றுறதுனாலெல்லாம் ஒன்றும் சுதந்திரம் கிடைக்காது அப்படின்ட்டு, அதாவது அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இது இருக்குது, இதை ஒழிக்கணும்ட்டு. ஸோ அப்போ ஜாதி வாரியாக பிரித்தாலும் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுனால மொழி வாரியாக பிரித்தாங்க. ஏன்னா மொழி வாரியால் எந்த பிரச்சனையும் வரல. மொழியை வைத்தும் இவங்க சண்டை போடுவாங்கன்றது அப்போ இருந்தவர்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ மொழியை வைத்தும் அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராஜாராணி ஆட்சி போக வச்சது நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டதாக நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே உள்நாட்டு கலவரம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது மக்களாட்சியாக இருக்குது. ஏன்னா சில முஸ்லீம் நாடுகள், அபுதாபி, யுஏஇ, சவுதி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மன்னராட்சி தான் நடக்குது. அதனால தான் அது அமைதியாக இருக்குது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா யுஏஇயில் நிறைய இடங்களில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர், அவங்க தான் மண்ணின் மைந்தர்கள், அங்கே இருக்கிறவங்க, அவங்க தான் ஆட்சியும் செய்கிறாங்க. ஆனாலும் அவர்களை விட அங்கே பிழைக்கு போனவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஆனாலும் அங்கே குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் மன்னராட்சியாக இருக்குது. ஏன்னா ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னுவாங்க இல்லையா. யார் ஆட்சி செஞ்சால் நமக்கு என்ன அப்போ இல்லையா. அவங்களா வருவாங்க, ராஜா இந்த நாட்டு ராஜா அந்த நாட்டு ராஜா சண்டை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் சண்டை போடுவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களுக்கு இன்னொரு ராஜா மாறினான்னு கூட தெரியாது, எந்த வித்தியாசமுமே இருக்காது. ஆனால் எப்போ இந்த மக்களாட்சின்னு வந்ததோ 5 வருஷம் தானே. அப்போ 5 வருஷம் கழித்து மக்கள் எனக்கே ஓட்டு போடணும் அல்லது எனக்கு புதுசாக ஓட்டு போடணும் அப்படின்னா இன்னொருத்தர் மேலே நான் எவ்வளோ முடியுமோ அவங்க மேலே குப்பையை வாரி கொட்டணும். அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அவங்க ஒன்று பண்ணால் 10 பண்ணவே இல்லாட்டினா கூட பண்ண மாதிரி சித்தரிக்கிறது, இதெல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட என் மீது இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு எதிராக இருக்கிறவன் மீது பயத்தை ஏற்படுத்தணும். ஸோ இது வந்துடுச்சு. இது வந்ததுக்கு காரணம் மக்களாட்சி ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறுன்ட்டு வெள்ளைக்காரனை துரத்துனாங்க இல்லையா. ஆனால் பிரச்சனை வெள்ளைக்காரங்க கிடையாது, ஜாதி கிடையாது இல்லையா. காந்தி நினச்ச மாதிரி வெள்ளைக்காரங்களும் கிடையாது, அம்பேத்கர் நினச்ச மாதிரி ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா மனிதனுடைய மனம்தான் பிரச்சனை. மனம் அழுக்காயிடுச்சு. ஏன்னா ஒரே மதம் உள்ள நாடுகள் அடிச்சிக்கிறத பார்க்குறோம் இல்லை. இப்போ ரஷ்யா, அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுகள் தான். முஸ்லீம் நாடுகளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா மனிதனுடைய மனம் இப்போ மோசமாயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. ஸோ அதை மனிதன் சரி பண்ணவும் முடியாது, அதுதான் பிரச்சனை. அதை சரி பண்ணுற வழி தெரியாது மனிதனுக்கு. அப்போ மனிதனாக யோசிக்கிறான், இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சியை மாற்றினான். ஒருத்தன் ஒரு மோசமானவனாக இருந்தால், ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ அடிச்சுக்கிட்டது காரணம் அவனுக்குள்ளே சுயநலம் வந்தது. அதை நீக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சிஸ்டமை உருவாக்கினாலும் அந்த சிஸ்டத்தை அவங்க கரெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதை இங்கேயே விட்டுட்டு அப்படியே அந்த மொழி அரசியல் இதுக்குள்ளேயும் போகலாம். ஸோ இதை மெயினாக சொன்னது என்னென்னா, கமல்ஹாசன் அவர்கள் சாரி கேட்கலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி எதுவுமே சொல்லலை. சொல்லியிருந்தால் சாரி கேட்கறதுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி எதுவுமே அவர் சொல்லலை. இதிலேருந்து வருதுன்னு சொன்னார். இதிலேருந்து பிறந்தது அந்த மொழினார் முதல் நாள். அடுத்தது அப்படித்தான் எங்களுக்கு போதிக்கப்பட்டது, அவங்களுக்கு வேறு மாதிரி போதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்க சொல்கிறதும் ரைட்டு தான் அப்படின்னு ரொம்ப சூப்பராக தான் ஹேண்டில் பண்ணார்.
இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது, தேர்ட் பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்ட்டு அவருக்கே ஒரு ஸ்டைலில் வந்து கொஞ்சம் பூசி மொழுவுறது இது எல்லாமே பண்ணிட்டார். ஸோ அதனால் அவர் நினச்சா ஈஸியாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எப்படின்னா இப்படி அது ஆல்ரெடி சொல்லிட்டார், இப்படி தான் எங்களுக்கு நம்ப வைக்கப்பட்டது, இருந்தாலும் இது வந்து அவங்க மனதை காயப்படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா ஏற்கனவே நான் அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் நேசிப்பவர்களின் இதயம் புண்படுவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கமல் அவர்களுடைய குணம் அது கிடையாது. மேபி ஏதாவது அரசியல் ஆதாயம் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எந்த மொழியிலேருந்து எந்த மொழி வந்துச்சுன்னெலாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே உண்மையிலே ஒரு மொழியிலேருந்து தான் இன்னொரு மொழி வந்துச்சா அப்படிங்கிறதே தெரியாது. நம்ம ஏற்கனவே முதல் வீடியோலேயே போட்டிருப்போம். பைபிளில் பார்த்திங்கன்னா திடீர்னு கடவுள் எல்லாருடைய வாயிலும் வெவ்வேறு பாஷையை போட்டார் அப்படின்னு இருக்கும். அதாவது கடவுள் டக்குன்ட்டு வெவ்வேறு மொழியை உருவாக்கிட்டார். ஆனால் அதில் ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்க தவிர அப்படியே டக்குன்னு நடக்கிற விஷயம் கிடையாது அது. ஆனாலும் வந்து இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்தில் இதெல்லாம் டீட்டெயிலாக போக மாட்டார். ஆனால் ஒன்று சொல்லியிருக்கார் பாருங்கள், மனிதர்களுடைய குணம் எந்தளவுக்கு கீழே ஆயிடுச்சுன்னா மொழியை வச்செல்லாம் அடிச்சிக்கிறாங்க, தண்ணிக்கு அடிச்சிக்கிறாங்க அப்படிலாம் சொன்னார். எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த மொழி, ஜாதி, மதம் இதெல்லாம் கூட விட்டுருங்க, ஒரு குடும்பத்திலேயே ஒற்றுமையாக இருக்கிறாங்களா யாராவது? ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா மனிதனுடைய மனம்தான் பிரச்சனையை தவிர மொழியோ மதமோ ஜாதியோ பிரச்சனை கிடையாது. அந்த மனதை சீர்திருத்தக்கூடிய வழி மனிதர்களுக்கு தெரியல. ஏன்னா மனித வழி தான் மனிதனை கீழே எடுத்துகிட்டு வருது. ஸோ கடவுள் வந்து இந்த மொழியை பற்றி சொல்லும் பொழுது அந்தந்த ராஜாவுடைய மொழிப்படி அங்கு மொழி அந்த இடத்து மக்கள் பேசுவாங்க அப்படின்னாங்க. பட் அந்த மொழி எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றிலாம் கடவுள் சொன்னது கிடையாது. ஸோ அது நம்மளால் கணிக்க முடியாது. நம்ம புத்திக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒற்றுமை இருந்தால் ஓகே, இதிலேருந்து இது வந்திருக்கும், இதிலேருந்து இது வந்திருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மனிதன்லேருந்து குரங்கு வந்ததுக்கும் அப்படி தானே சொல்கிறாங்க. மனுஷன் மாதிரியே அது சில பிஹேவியர் ஒத்து போகிறதுனால அதிலிருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஜீன் சீக்வென்சிங் இதெல்லாம் பண்ணால் பன்னிக்கும் மனிதனுக்கும் தான் ஒற்றுமை அதிகமாக இருக்குது. அப்போ பன்னியிலேருந்து தான் மனுஷன் வந்தான்னு ஒத்துக்குவீங்களா? இல்லையா? ஸோ அடுத்தது அதே நேரத்தில் ஒரு மொழியிலேருந்து தான் இன்னொரு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிந்தி அல்லது வடமொழின்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா ஹிந்தி இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ வடமொழியுடைய பாதிப்பு வந்து எல்லா மொழியிலையும் இருக்கிறத வந்து பார்க்குறோம், தமிழ் உட்பட. மேபி தமிழை விட மற்ற மொழிகளில் அதிகமாக இருக்கலாம். ஆனால் தமிழ்லேயுமே நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக சும்மா சாதாரணமாக பேசுகிற ஒரு சென்டென்ஸை போட்டிங்கன்னா இப்போ இங்கிலீஷ் கலந்து இருக்குது. பட் ஜென்ரலாக இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் அந்த ஹிந்தி நிறைய வார்த்தைகள் ஒரு 40 வருடம் 60 வருடம் முன்னாடி பேசப்பட்ட தமிழில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹிந்தியின் வார்த்தைகள் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆமாம், பொங்கல் இனாம் கிடைக்குதுன்றாங்களே அது ஹிந்தி வார்த்தை. ஆக்சுவலாக நிறைய வார்த்தைக்கு தமிழ் வார்த்தையே இருக்காது, அப்படி இருக்கும். ஸோ சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த எவல்யூஷன் தியரி இருக்கு இல்லையா, பரிணாம வளர்ச்சி, அதில் என்ன இருக்குன்னா அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக இவங்களுடைய அனுமானம் அது. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு உயிரினம் ஏதோ ஒரு காரணத்தினால ரெண்டாக பிரியுதுன்னு வச்சுக்கோங்களாம். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துடுச்சு, ஒரு நதி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த உயிரினம் இந்த பக்கம் வந்துடுச்சு, வந்த பிறகு அது அப்படி இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய உயிரினமும் இந்த பக்கம் உயிரினமும் ஒன்றா சேர வாய்ப்பே இல்லைன்னும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலுக்கு உட்படும். அதிலும் இந்த சைடு கிளைமேட் கண்டிஷன்லாம் சுத்தமாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மாறி ஒரு டைமுக்கு பிறகு அது முற்றிலும் வேறு ஒரு ஜீவராசி மாதிரி தோற்றமளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து தான் இவங்க வந்து மொழியும் இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் இவங்களுடைய கணிப்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது?
முதல்ல ஒரு மொழி இருந்திருக்கும், அதிலிருந்து ஒன்று ஒன்றா வந்திருக்கும். அப்படி தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ முதல்ல ஒரு மொழி தானே இருக்கும், 2 மொழி இருக்காதுல்ல. அப்போ முதல்ல இருந்த மொழி எது? இப்போ தமிழ் வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னோம், தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ஒற்றுமை அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரெண்டு, மலையாளம் ஃப்ரெண்டு சொல்லுவோம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையாளம் தாய்மொழியாக கொண்ட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னா, தூய தமிழ் தான் மலையாளம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வேறு மாதிரியும் ஓப்பனாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, அசுத்தமான மலையாளம் தான் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மலையாளத்துக்கும் தமிழ், இப்போ ஒருவேளை மலையாளத்துலேருந்து கூட தமிழ் வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எதுவுமே கன்ஃபார்மாக எல்லாமே கெஸ் தான் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா தமிழுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க இல்லையா? கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கிட்டு தமிழ் இல்லைன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் எதனாலலாம் ஆளாளுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும், அதனால் பண்ணுவாங்க. ஆனால் மலையாளத்துக்கும் தமிழுக்கும், மலையாளத்துலேருந்து தமிழ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா மலையாளம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ராகமாக பேசுவாங்க. அது மலையாளம் பேசுகிறவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? படம் பார்த்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் பேசினாலும் சரி, அது அவங்க இங்கிலீஷ் சாதாரணமாக தான் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. ஆனால் மலையாளம் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ராகமாக இருக்கும் அந்த பேசுகிறதே. எந்தே சேச்சி அப்படின்ற மாதிரி ராகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு எந்த மொழியுமே இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் தமிழில் அந்த மாதிரி அந்த பார்டர் இல்லையா, அந்த கோயம்புத்தூர் தமிழ் அவங்களும் இழுத்து இழுத்து பேசுவாங்க, ஏனுங்கன்னு அப்படின்றது. கன்னியாகுமரி தமிழும் ஒரு மாதிரி இழுத்து பேசுவாங்க, இலங்கை தமிழும் ஒரு மாதிரி இழுத்து தான் பேசுவாங்க. ஸோ மற்றபடி கன்னடம்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி, இப்போ நாங்கள் பிரம்மகுமாரிகள் முரளியெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹிந்தி வார்த்தையாக அதில் வர்றது தெரியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காலை முரளின்றது பிராத்தக முரளி அப்படின்னு ஹிந்தியில் வரும். கன்னடத்துலேயும் அதே தான் வருது. நிறைய பார்த்திங்கன்னா அது ஹிந்தியிலே தான் வருது. ஸோ அவங்க வந்து ஹிந்தியிலேருந்து தான் கன்னடம் வருதுன்றாங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்கிறாங்களான்னு அது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? பாரத மாதா கி ஜெயன்னு அர்த்தம், ஒரு தாய் மக்கள் நாமன்னு அர்த்தம் இல்லை, அப்படி கிடையாது. நாங்கள் இங்கே பிரிவினையை உண்டாக்கியே தீர்வோம், வடக்கு தெற்குன்னு பிரிப்போம் அப்படிங்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக சொன்னப்பட்ட விஷயமே தவிர, ஒரு தாய் மக்கள் தான் பாரதவாசிகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தினருமே. இந்த பாரத மாதான்றது வேறு நாட்டுக்கும் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பாரதத்துக்கு மட்டும்தான் தாய்நாடுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது மற்ற நாட்டுக்காரங்களை கேட்டால் தான் தெரியும். ஆனால் உண்மையிலே உலகத்துக்கே தாய்நாடு இந்த பாரதம். ஸோ அவ்வளோ பெரிய பெருமைக்குரியவர்களாக நாம் இருந்துக்கிட்டு நமக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்துறது எவ்வளோ பெரிய அறியாமை. உண்மையிலே இப்போ பாரத முஸ்லீம்கள் பாய்ன்னுவாங்க. பாய்னா சகோதரன் இல்லையா? அதோடைய அர்த்தமே ஒரு குடும்பம் எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லோரும் சகோதரர்கள்னால் ஒரு அப்பாவுடைய குழந்தைங்கன்னு அர்த்தம், அதாவது ஒரு கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம முதல்ல ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா? பரிணாம வளர்ச்சியின்படி ரொம்ப நேரம் பிரிஞ்சே இருக்க ஒரு டைமுக்கு அப்புறம் அது முற்றிலும் வேற ஒரு விலங்கு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அது வேற ஒரு இனமாகவே மாறிடுது அப்படின்றது பரிணாம வளர்ச்சி அனுமானம், உண்மை கிடையாது. ஆனால் அவங்க உண்மைன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை உண்மையிலே, ஏன்னா மொழியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா அந்த எழுத்து அதெல்லாம் பிரமிக்க வைக்கிது இல்லையா? இப்போ கன்னடா தெலுங்கு எழுத்தே ஒன்றாவே இருக்கும். ஸோ அது இவங்க சொல்கிற மாதிரி கூட வந்திருக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, எழுத்தே ஒன்றாவே இருக்குது. இங்கே தமிழ் மலையாளம் மாதிரி அவங்களுக்கு கன்னடா தெலுங்கு போல் இருக்குது. ஸோ இப்போ ஆதாம் ஏவாள் அந்த பைபிள் குரான் படி பார்த்திங்கன்னா ஒரு மனிதன், அப்போ ஒரு மனிதனில் இருந்து தான் வருது, ஆதாம் ஏவாள் அந்த தாய் தந்தைக்கிட்ட இருந்து தான் வருதுன்னு வச்சுக்கிட்டா அதுவும் உண்மை கிடையாது. பட் இருந்தாலும் ஏன்னா இவங்க அப்படி புரிஞ்சிக்கிறதுனால நானும் அதே வச்சே சொல்கிறேன். அப்படியே இருந்தால் அவங்க ஒரு மொழி தானே பேசியிருப்பாங்க. அப்போ அந்த மொழியிலிருந்து தானே எல்லா மொழியுமே வந்திருக்கும். அப்போ அது எந்த மொழியோ அது தானே தாய்மொழியாக இருந்திருக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. தாய்மொழினா என்ன? தாய் வீட்டு மொழி இல்லையா?
நீங்கள் போய் அதுக்கப்புறம் வேறு மொழி வந்து நீங்கள் வேறு இடத்துல பிறந்தாலும் அதுதான் உங்களுக்கு தாய்மொழி, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இல்லையா? ஸோ அப்போ அந்த தாய்மொழி எது? அப்போ அதிலிருந்து தான் மற்ற மொழியெல்லாம் வந்துச்சுன்னா மற்ற எல்லா மொழியும் அதுக்கு குழந்தை தானே. அப்போ மற்ற மொழிகள்லாம் தங்களுக்குள்ள சகோதரர்கள் தானே, எப்படி தாயாக முடியும்? ஏன்னா கமல் அப்படி தான் சொன்னார், இதுதான் தாய், இங்கேருந்து தான் அங்கே வந்திருக்குது அப்படின்னா. ஒரு ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து நான் தான் உனக்கு அப்பான்னா அபத்தமாக இருக்குதா இல்லையா? இதெல்லாம் அவர் யோசித்து பேசலை. பட் ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு இப்போ இதை நான் ஒரு அன்புனால் சொல்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டு குழந்தைக்கு போய் நான் தாண்டா உன் அப்பான்னு சொன்னான், அது எப்படா நீ சொல்லன்ட்டு அவங்க கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க. அப்போ கோவப்படும், இல்லை நான் அன்புனால் சொல்லிட்டேன், அன்புனால் சொன்னால் அதனால் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னா எப்படி ஒத்துக்குவாங்க, இல்லையா? ஸோ ஏன்னா இந்த இஷ்யூவோடைய ஆழம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னாரு, அன்பு தான் மன்னிப்பு கேட்கும். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் வர்றதுக்கு காரணமே என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கு பேர் அன்பு இல்லை, அகங்காரம். அன்பு தப்பே பண்ணாட்டினாலும் மன்னிப்பு கேட்கும், அதான் அன்பு. அதைத்தான் கடவுள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அன்பே சிவன் கமல் படம் எடுத்தார். உண்மையிலே கடவுள் சிவன் இந்த பூமிக்கு வராரு, அன்பை போதிக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ உலகத்தின் தாய்மொழி, ஏன்னா இப்போ வந்து இங்கே தமிழ் அப்படின்னு தூக்கி பிடிக்கிறது வடமொழியை ஒழிக்கணும் அப்படின்ட்டு இங்கேருந்து அரசியல் பண்ண வேலை இது. ஆனால் தாய்மொழின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஆதிமொழி. அந்த ஆதிமொழி எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் இப்போ அது பேசக்கூட பட மாட்டாது, இல்லையா? அப்படி ஒரு மொழி இருக்குதா? சமஸ்கிருதம் இருக்குது. சமஸ்கிருதத்தை இப்போ யாரும் பேச்சு மொழியாக வச்சில்ல, பட் ஆனால் அதை படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, இது இருக்குது. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா ஃபுல்லாக இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, மற்றவர்கள் வெளிலேருந்து வராங்க. ஸோ வெளியிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக இந்துக்களே வெளிலேருந்து தான் வந்தாங்க, பிராமணர்கள் தான் இந்து மதத்தையே உருவாக்குனாங்க, அவங்க வெளிலேருந்து வந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க, இல்லையா? இதே மாதிரி இந்து மதத்தை வேறு யார் வழிபட்டுட்டு இருக்கிறா, இல்லை? ஸோ இவங்களா ஏதாவது ஒன்று, அதாவது இங்கே இருக்கிறவங்க வெளியிலேருந்து வந்தாங்கன்றது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவங்களுடைய தாய் நாடு வேறு இடத்துல இருக்குது, இல்லை? கிறிஸ்தவ மதம் தோன்றிய இடம் இருக்குது, முஸ்லீம் மதம் தோன்றிய இடம் இருக்குது, இந்து மதம் எங்கே தோன்றிச்சு அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால இப்படி மாற்றி இந்த மாதிரி புஸ்தகத்தை தான் கமல் அவர்கள் படிச்சுட்டு வரலாறு ஆசிரியர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். சூரியன் ஒரு பக்கம் தானே உதிக்கும், மேற்கு உதிக்குதுன்னு சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? சரி, இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக இந்துக்கள் இருக்கிறாங்க, இல்லையா? மற்றவர்கள் பின்னாடி இருந்து வராங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக இந்துக்களுடைய கோயிலும் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இவங்க பிரிவினைவாதம் பண்ணுறதுக்காக இல்லை, ஹிந்துன்ற வார்த்தையை வந்து வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சான், விட்டா இந்தியாவே வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பிரிஞ்சு இருக்குது, ஒன்றா சேர்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஒரே மதம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து இல்லை, இது வந்து இதுக்கு ஒரு 6 மதம் என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லுவாங்க, ஆசிவகம் அது இதுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் சிவனை தானே கும்பிட்றாங்க, விஷ்ணுவை தானே கும்பிட்றாங்க. இந்தியா ஸ்டார்டிங் மேலேருந்து கீழே வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும், அதையும் கடந்து இலங்கையிலுமே தமிழர்கள் இருக்கிற இடம். ஸோ அப்போ ஃபுல்லாக ஒரே மதம் தான் இருந்திருக்குது. அப்போ ஆரம்பத்தில் அது தானே இருந்திருக்கும். அப்போ அந்த இந்து மதத்தின் புஸ்தகம் எது? வேதங்கள். எல்லா வேதங்களுமே எந்த மொழியில் எழுதியிருக்கிறாங்க? ஏற்கனவே வேறு ஒரு மொழி இருந்திருந்தால், தமிழ் இருந்திருந்தால், அல்லது தமிழுக்கு பதில் வேறு ஏதாவது இருந்திருந்தால் அதில் தானே எழுதியிருப்பாங்க. ஆனால் எதில் எழுதியிருக்கிறாங்க? சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க. ராமாயணம் மகாபாரதம் எதில் எழுதியிருக்கிறாங்க? சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க. கீதை எதில் எழுதியிருக்கிறாங்க? அதுவும் சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்லேருந்து எதையும் அவங்க மொழி பெயர்க்கலை, அங்கே இருக்கிறத தான் இங்கே மொழி பெயர்த்தோம்.
ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் ஹிந்தியிலேருந்து வரும்பொழுது அல்லது சமஸ்கிருதத்திலேருந்து வரும்பொழுது, தமிழ் மொழி மட்டும் சமஸ்கிருதம் இல்லாமல் வேறு எங்கேருந்தோ வந்துச்சு? ஆஃப்ரிக்காலேருந்து ஓடியாந்துட்டாங்களா? ஏன்னா சயின்ஸ் அப்படி ஒரு தியரி சொல்லுது இல்லையா? அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. முதல்ல ஆஃப்ரிக்காவில் தான் மனுஷன் தோன்றினான். இவனுக்கு ஃபாசில் முதல்ல அங்கே கிடச்சிட்டதுனால அங்கே தான் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவனுக்கு ஒரு கணிப்பு, கண்டிப்பாக மனுஷன் கருப்பாக தான் இருந்திருப்பான் ஆரம்பத்தில். ஏன்னா குரங்கு கருப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படி தான் இருந்திருப்பான், அதனால் ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு இவன் ஒரு அனுமானத்தில் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இன்னைய வரைக்கும் எல்லா கோயிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் சமஸ்கிருதத்தில் தானே மந்திரம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணி தமிழில் தான் இது பண்ணணும் அதை பண்ணணுன்றாங்க. அப்போவே தமிழ் தான் இருந்திருந்தால் தமிழில் தானே பண்ணியே இருப்பாங்க. தமிழில் தான் முதல்ல பக்தி பாடல் வந்திருந்தால் தமிழில் தானே எல்லாமே நடந்திருக்கும். ஏன் சமஸ்கிருதத்தில் நடக்குது? அது பிராமணர்கள் பண்ண வேலை. சரி, பிராமணர்கள் இந்தியாவில் தானே இருக்கிறாங்க. அப்போ பிராமணர்கள் காரணத்தினால சமஸ்கிருதத்தில் தான் இது பூஜை நடக்குது, மந்திரம் சொல்லப்படுது அப்படின்னா, சமஸ்கிருதத்தினால் மந்திரம் சொல்கிற வழக்கம் உண்டான பிறகு தான் மற்ற மொழிகள் தோன்றுகிறது அப்படிங்கிறது தெரியுது இல்லை? அப்படி இல்லைன்னா இங்கே தான் முதலே தோன்றியிருந்தால் தமிழில் மந்திரம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வேறு பிராமணன் வெளியிலேருந்து வந்தான். அப்போ வெளியிலேருந்து வந்திருந்தால் வெளியில் இருக்கிற மொழியெல்லாம் சொல்லியிருப்பான். சமஸ்கிருதம் ஏன் சொல்ல போகிறான்? ஸோ முஸ்லீம்களுடைய அரபு மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. மேபி உருதுவும் அரபிக்கும் தெரிந்த முஸ்லீம்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் முஸ்லீம் சகோதரர்கள் அந்த வெள்ளிக்கிழமை ஏதோ படிப்பாங்க, குரான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ராகம் மாதிரி படிப்பாங்க. அது படிக்கிறது பார்த்தா ஐயருங்க சமஸ்கிருத மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வாகா ஸ்வாகான்ட்டு, அதே மாதிரியே இருக்கும் கேட்குறதுக்கு. அதே ராகத்தில் வேறு படிப்பாங்க. ஸோ தமிழ் மொழி தோன்றி எத்தனை வருடம் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. மொழி ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கிறது 100% உண்மையாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. 5000 வருஷம் முன்னாடிலாம் சிலர் போடுறாங்க. 5000 வருஷம் முன்னாடிலாம் சத்தியமாக தமிழ் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடே கிடையாது. ஒன்று சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த கொடி அப்படின்ட்டு. மண்ணே தோணலைன்னா என்னத்தை சாப்பிட்டாங்க? கல் எடுத்து சாப்பிட்டாங்களா? மண் இருந்தால் தானே விளையும். ஸோ நம்ம அந்த எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறக்கூடிய பழக்கம் ஒருவேளை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை எல்லா ஸ்டேட்டுக்காரங்களுமே இப்படி தான் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அது ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கு தெரியும் அது பொய் தான், இவங்க இஷ்டத்துக்கு அள்ளி விடுறாங்க அப்படின்ட்டு அப்போவே எனக்கு தோணிச்சு. ஆனால் பெரியவங்களாயும் இது தோணாமல் இருக்குது அப்படிங்கிறது என்ன சொல்கிறது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலே கடவுள் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி சில ரகசியத்தை வெளிப்படுத்தோம். இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணோம், என்ன இது கடவுள் சொல்கிறார், இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? நான் கூட தான் சொல்லுவேன், தமிழ் கடவுள் சொன்னார் எங்களுக்கு தமிழ் தான் மூத்த மொழின்ட்டு அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டினோ முஸ்லீமோ எங்களுக்கு தமிழ் கடவுள் தெலுங்கு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம எவ்வளோ அறியாமையில் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். அது எப்படி ஸ்டேட்டுக்கு கடவுள் இருப்பாங்களா? மேபி நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் அப்படி சொல்கிறோன்னு நினைக்கிறேன். தெலுங்கு கடவுள்னு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தமிழ் கடவுள்னு சொல்கிறது யார்? சிவனுடைய மகன். சிவன் என்ன வடநாட்டு புராணத்தில் உள்ள கடவுள் தான். ஸோ அவருடைய குழந்தை எப்படி உங்களுக்கு திடீர்னு தமிழ் கடவுள் ஆனார்? எப்படி ஆனார்? அங்கேருந்து இங்கே வந்தார், அதனால் தமிழ் கடவுள் ஆகிட்டார். அப்போ அங்கேருந்து வந்த முருகன் தமிழ் கடவுள்னால் மொழி அங்கேருந்து வந்திருக்காதா? ஸோ தமிழ் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது தமிழ் இத்தனை வருடம் பழமையானது, இத்தனை வருடம் முன்பு தோன்றியது அப்படின்னு சொல்லிக்கலாம். உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் அழியாத மொழின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த மொழி அமைதியாக இருக்குது இல்லையா? நடுவில் வந்த மொழி தான் ஓம் மொழி பெருசு என் மொழி பெருசுன்னு தமிழர்கள் தான் அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தோம். கன்னடக்காரங்க நாங்களும் அதில் சலிச்சவங்க இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹிந்தி இங்கே வந்துச்சுன்னா தமிழ் மொழி அழிஞ்சிடும், அதனால் நாங்கள் ஹிந்தியை விடலை அப்படின்றாங்க.
கர்நாடகாவில் எல்லாருக்கும் எல்லா மொழியும் தெரியும். குறிப்பாக பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் 4-5 மொழி பேசுவாங்க. எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு அந்த மொழி உணர்வு இங்கே இருக்கிறத விட அதிகமாக இருக்குதுன்னு இப்போ நிரூபிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து ஹிந்தி வர்றதுனால ஒரு மொழி அழியாது அப்படின்னு கிளியராக தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெங்காலி இருக்கிறவங்க, மும்பையில் இருக்கிறவங்க, பூனேயில் இருக்கிறவங்க, இவங்க கூடலாம் பேசும்பொழுது, குஜராத்தில் இருக்கிறவங்க இவங்களாம் பேசும்போது ஹிந்தி பேசுகிறாங்க நல்லா. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க தாய்மொழி தான் பேசுகிறாங்க, குஜராத்தி தான் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க பெங்காலி தான் பேசுகிறாங்க, மராத்தி தான் பேசுகிறாங்க. ஸோ மற்ற அந்த நான் இந்த மொழியை சார்ந்தவன் நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக தான் ஹிந்தியை இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சது. அப்படி வந்திருந்தால் இந்த மாதிரி சண்டை போட்டுக்காமல் இருப்பாங்க. அது வராததுனால தான் நமக்கு இப்படி மொழியை வச்செல்லாம் அடிச்சிக்கிற அளவுக்கு நாம் அறியாமையில் பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம், கீழ்நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஸோ அழியாத மொழின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுதான் உலகத்தின் தாய்மொழி. அது என்ன அப்படின்னா, உலகம் தோன்றியது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா உலகம் தோன்றியது சயின்ஸ்னாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அப்படியே பிக் பேங் தியரி வெடிச்சுது, சிதறிச்சு, அப்படி இப்படின்ட்டு அப்படியே தானாக மனுஷன் புத்திசாலி ஆகிட்டான், அதனால தான் அவனை அழிக்கிறதுக்கு அவனே அணுகுண்டு தயாரிக்கிறான் போல இருக்குது. ஸோ அப்படி அவங்க புரிஞ்சிக்கிறாங்க தப்பாக. அந்த காலத்தில் மனுஷன் ட்ரெஸ்ஸே இல்லை, முதல்ல குரங்குலேருந்து பிறந்தான், ட்ரெஸ்ஸே இல்லாமல் அலைஞ்சி தெரிஞ்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சான். பெண்கள் பார்க்குற பெண்களை எல்லாமே காமத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாகரிக வளர்ச்சி திருமணம்ன்ற உறவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான், நாகரிகம் வளர்ந்தது. இது எல்லாமே இவனோட உருட்டு. ஏன்னா ஒன்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதை விட கீழே தான் போவான். யாரோ ஒருத்தர் சொன்னார், அப்போல்லாம் எல்லோரும் கறிமீன் தான் சாப்பிட்டோம், கறிமீன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைவம் ஆயிட்டாங்களா? இது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பிராமணர்கள்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க மாறிக்கிட்டாங்க. எந்த கறிமீன் சாப்பிட்றவன் விட்டு இருக்கிறான் அவங்களுக்கு தெரியும். அவன் கறிமீன் சாப்பிட்டு இப்போ கறிமீன் சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. எப்பவுமே உயர்ந்த நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு தான் மனிதன் வருவான். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தின் தொடக்கத்தில் மனிதன் அவ்வளோ அற்புதமாக இருந்தான். நாகரிகத்தில், புத்திசாலித்தனத்தில், அழகில், ஆரோக்கியத்தில், எல்லாத்துலேயுமே நம்பர் 1. இப்போ எல்லாத்துலேயுமே லாஸ்ட் நம்பரில் இருக்கிறோம். ஸோ இந்த படைப்புனா என்ன? பைபிள் குரானில் போட்டிருக்கிற மாதிரி அப்படி ஜூம் மந்திரகாலை போட்டு டமால்னு வந்துருச்சே, உடனே டமால்னு பூமி வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. மதங்கள் மனிதர்கள் உருவாக்கியது. ஸோ மனிதர்கள் எழுதிய புஸ்தகத்தில் அப்படி இருக்குது. ஆனால் எல்லா மதத்துலேயுமே கடவுள் வருவாருன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்குது. வராத கடவுளை நாம் வணங்குறது வேஸ்ட்டு. நாம் கூப்பிட்டும் வரலைன்னா அந்த கடவுளும் வேஸ்ட்டு. அவர் வரார். அவர் வந்ததுனால தான் மனிதர்கள், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கடவுளை பற்றி தெரியுது. எல்லா மதமும் கடவுளை பற்றி சொல்லுது. ஆனால் கடவுளை பற்றி அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு கிடையாது. ஏன்னா கடவுளை பற்றி கடவுளுக்குத்தான் தெரியும். இது குரானில் இருக்கும், அல்லாவின் ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த அல்லாவே இந்த பூமிக்கு வருகிறார். அல்லான்ன உடனே அரபு நாட்டில் வருவார்னு நினைக்காதீங்க, இதே பாரத பூமியில் வந்தார் கடவுள். எப்போ வரார் அப்படின்னா, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, கோடானு கோடி முறை வந்திருக்கிறார், கோடானு கோடி முறை வருவார். ஏன்னா நான் சின்ன வயசில் நாஸ்திகனாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்து நக்கல் அடிப்பேன். அந்த புராண கதையெல்லாம் பார்க்க, என்ன இப்போல்லாம் அவங்க சாமியெல்லாம் வர்றது இல்லையா? அப்பப்போ வந்தார், அவதாரம் எடுத்தார், இவங்களை கொண்டார், அவங்கள கொண்டார், ஏன் இப்போ பயமா? இல்லை, உலகம் மோசமாயிடுச்சு, அதனால் கடவுளுக்கே வர பிடிக்கல. மோசமாக இருக்கிற நேரம் தானே கடவுள் வரணும், அதானே கீதையில் போட்டிருக்குது இல்லையா? அதர்மம் தலை தூக்கும்போது தான் வருவேன்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் வரல, இப்போ தான் கடவுளே வரார். புராண கதையில் சொன்ன மாதிரி அடிக்கிறது, கொலை பண்ணுறதுக்காகலாம் கடவுள் வரல. ஏன்னா அதெல்லாம் நம்மளே ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கிறோம். மிருகம் மாதிரி, மிருகத்தை விட மோசமாக இருக்கிறோம். மொழியை வச்செல்லாம் அடிச்சிக்கிறோம், விலங்குகள் அப்படியே அடிச்சிக்குது இல்லையா? ஸோ அதையெல்லாம் விட ரொம்ப ஓவர்டேக் பண்ணிட்டோம், நம்ம அதை விட கீழ் நிலைக்கு வந்துட்டோம்.
இப்போ நம்மை சீர்திருத்தி மீண்டும் மனிதனாக இல்லை, மனிதனிலே மிக உயர்ந்த உத்தம புருஷனாக, தெய்வீக குணம் நிரம்பிய தெய்வங்களாக நம்மளை படைப்பதற்காக வந்திருக்கிறார். இப்போ நம்ம புத்தி எப்படி தெரியுமா இருக்குது? குரங்கு புத்தி. நேற்று சரின்னு சொன்னதை இன்றைக்கி நம்ம தப்புன்னுவோம், இன்றைக்கி தப்புன்றதை நாளைக்கு சரின்னுவோம். நமக்கு சாதகமாக ஒரு விஷயம் வரும்போது நம்ம தப்புன்னு சொன்னதையே அப்படி சரின்னும். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான்னாங்க இல்லையா? மனிதன் மாறிவிட்டான். அப்படிப்பட்ட மனிதனை கடவுளுக்கு சமமாக தூய்மையாக மாற்றுறதுக்காக கடவுள் வர்றார். ஏன்னா கடவுள் அவருக்கு சமமாக தான் மாற்றுவார். இப்போ ஒரு அரசியல் தலைவர், இப்போ நாஸ்திகத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அவர் கெட்டு போனார்னா எல்லாருமே கெடுப்பாங்க. மனுஷன் அப்படி தான் பண்ணுவான். மனுஷன் அவன் கெட்டு போனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரையும் மாற்றிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ கடவுள் தான் மனிதனை தெய்வமாக மாற்றுறார். அது வரைக்கும் மனிதன் குரங்கு புத்தி இல்லையா? அதனால தான் குரங்கு படைகளை எடுத்துகிட்டு போய் ராமர் சீதையை மீட்கிறார். ஆக்சுவலாக அந்த குரங்கு படையில் இருந்த ஒவ்வொருத்தரும் சீதை தான். ஏன்னா சீதை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் கிடையாது, ராமர் தான் ஒருத்தர். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் அந்த காட்டுக்கு போன பிறகு ஒவ்வொருத்தராக சந்திப்பார் பாருங்க. ஒரு வேடன் இருப்பான், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவன்தான் அந்த அசைவம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவான். என்னுடைய நண்பன்ட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு போவார். இந்த மாதிரி நிறைய பேர் அவர் சந்திப்பார் வரிசையாக. அத்தனை பேரும் சீதைகள் தான். அடுத்தது அந்த சுக்ரீவன், வாலி. இங்கே என்ன நடக்குதுன்னா எல்லோரும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய அசுரர்களை அவர் கொலை பண்ணுவார். அத்தனை பேரும் சீதைகள். அங்கே அது இறந்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே தேவர்களாகி அப்படியே மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் சூக்ஷ்மமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். நிஜத்தில் அப்படி நடக்கலை. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பைபிள் குரானாக இருக்கட்டும், எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. நிஜத்தில் நடந்ததுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதில் எந்த மெசேஜுமே உங்களுக்கு தெரியாது. அது ஒரு மறைப்பொருளாக சொல்லப்பட்ட ரகசியம்னு நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டால் தான் அதில் உள்ள ரகசியம் உள்ளே வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களால் தோண்டி எடுக்க முடியும். ஸோ அப்படி குரங்கு மாதிரி இருக்கிற மனிதன், ஒரு விதத்தில் சயின்ஸ் சொன்னதும் கரெக்டு தான். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிடுச்சு இல்லையா? அந்த குரங்குலேருந்து இல்லை, குரங்கு மாதிரி இப்போ இருக்கிறோம் கலியுகத்தில் மனிதர்கள். தன் இனத்தையே அழிக்கிறதெல்லாம் எவ்வளோ கொடுமை. குரங்கு பண்ணுமா அப்படி? நாம் தான் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்த மனிதனை கோயிலில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய தெய்வங்களாக மாற்றுறார். இதை தான் அங்கே ஆஞ்சநேயரை வழிபடுறதா காட்டுறாங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் கதை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அந்த குரங்குத்தனம்லாம் பண்ணிட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் ராம பக்தராகி பக்காவாக ஆகிடுவார். எப்படி அது சாத்தியமாச்சு? நெஞ்சை கீழ்ச்சி காட்டுறாரு இல்லையா? ராமர் சீதை மட்டும் இருக்கிறாங்களே, அவர் இதயம் முழுவதும் கடவுளால் நிரப்பப்பட்ட பிறகு அவருடைய மனம் ஒருநிலைப்படுது. குரங்கு புத்தி தெய்வீக புத்தியாக மாறுது. அதை மாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார். இது வரைக்கும் நமக்கு கடவுள்னா யாருன்னே தெரியாது. இப்போ கமல் மாதிரி நாஸ்திகர்கள்லாம் கடவுளை எதிர்க்கலை. கடவுள்னா யாருன்னு மதங்கள் சொல்லிச்சோ அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு எதிர்க்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்திங்கன்னா அநியாயம் செய்கிறவங்கள கடவுள் அழிப்பார். அப்படி யாரும் அழிகிற மாதிரி தெரியலையே. அநியாயம் செய்கிறவங்க தானே நல்லா இருக்கிறாங்க, அதனால் கடவுள் இல்லை. அதோடைய உண்மையான அர்த்தம் மேலோட்டமாக கடவுள் இல்லைன்னு அவங்க சொன்னாலும் நீங்கள் சொன்ன கடவுள் இல்லை. பெரியார் சொல்கிறார் இல்லையா, கடவுளை படைத்தவன் காட்டு மிராண்டின்னு. அது கரெக்டு தான். கடவுளை இவன் உருவாக்குறான் இல்லையா, அவன் காட்டு மிராண்டி. நம்மை உருவாக்கின கடவுளை அவர் சொல்லலை. கடவுளை படைத்தவனை காட்டு மிராண்டின்றார். நம்மை படைத்த கடவுளை சொல்லலை. ஆனால் அது அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவருக்கும் தெரியாது இந்த சொன்னதில் இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு அவருக்கும் தெரியாது. காரணம் என்னன்னா, பார்க்குறாரு மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அடிச்சிக்கிறாங்க, மதத்தை வச்சு அடிச்சிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி கடவுள் இருக்க முடியும் அப்படின்னு வராங்க. அதுக்கு காரணம் கடவுள் இல்லை, கடவுளை பற்றி மதங்கள் எது சொல்லிச்சோ அது நடக்கலைன்றதுனால கடவுள் இல்லை. கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி
மதங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் இருந்தால் அப்படி ஒரு கடவுள் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அர்த்தம். அது உண்மையும் கூட. அப்போ கடவுளை பற்றி கடவுளே சொன்னால் தான் தெரியும். கடவுள் வந்தார்னா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? முதல்ல அதை தானே சொல்லணும். கடவுள் சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை நீங்களுமே என் கூட இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் சின்ன சின்ன நட்சத்திரம் மாதிரி இருந்தீங்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது உண்மையிலே சின்னதாக இருக்கும். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் பக்கத்தில் போனீங்கன்னா பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ உண்மையிலே, அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிகிற ஒரு பொருள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்கள் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வார்த்தையை கடவுள் பயன்படுத்துகிறார். அந்த உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு ஆத்மா இங்கே இருந்தது, வெறும் ஆத்மா. கடவுளும் அங்கே தான் இருந்தார். அவரும் ஆத்மா தான். கடவுள் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கிறோம், மற்றபடி பெருசாலாம் இருக்க மாட்டார், இதே மாதிரி தான் இருப்பார். அதனால தான் பரமாத்மா. அப்படின்னா விலகி இருக்கிற, இந்த பூமியிலிருந்து விலகி இருக்கிற, பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்து விலகி இருக்கிற ஆத்மான்னு அர்த்தம். ஸோ நாம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். ஸோ கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படின்னு தான் எல்லா மதத்துலேயும் இருக்கும். இப்போ கடவுள் படைத்தால் சுகம் நிரம்பி சொர்க்கத்தை தானே படைப்பார், கஷ்டம் நிரம்பி உலகத்தையே படைப்பார். அப்போ சொர்க்கமாக இதை படைத்த பிறகு சொர்க்கம்னு வேறு எப்படி தனியாக இருக்கும்? அதை மனிதர்கள் யோசிக்கிறது கிடையாது, நமக்கும் தெரியாது. கடவுள் சொல்லி தான் அம்மா இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இதே பூமி சொர்க்கம் வந்துச்சு. எந்த பூமி? நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே இதே பாரத பூமி. டெல்லி இவ்வளோ பெருசு கிடையாது. அப்போ சொர்க்கம் டெல்லி சார்ந்த பகுதி, அந்த யமுனை நதி கரையோரம் சொர்க்கம் இருக்கும். தமிழ்நாடு, இந்த மும்பை, அந்த சைடு கல்கத்தா இதெல்லாம் இருக்காது, சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் சொர்க்கம். தங்க மாட மாளிகை, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும்னு பைபிள் குரானில் போட்டிருக்குதே, அது இங்கே தான் நடந்தது. சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்ற எண்ணம் வராது, தாவரத்தை தான் சாப்பிடும் சிங்கமும் புலியும். நாம் இன்றைக்கி இருக்கிற குணத்தை வச்சுக்கிட்டு பசித்தாலும் புலி புல்லை தின்னாது அப்படின்னு சொல்கிறோம். நாம் இப்போ இருக்கிற மனநிலையை வச்சுட்டு நாம் ஒரு கணக்கு போட்டுட்ருக்குறோம். ஆனால் இதே பாரத பூமியில் இருந்துச்சுன்னா இப்போ மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? சிங்கமே இன்னொரு விலங்கு சாப்பிடலன்னா மனுஷன் சாப்பிட்ருப்பானா? அதனால தான் இன்னைய வரைக்கும் வருது இல்லையா, இந்துக்கள் சாப்பிடாம தான் இருந்தாங்க. இப்போ சமீபமாக எனக்கு தெரிந்தே பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலலாம் நான்வெஜ் கடை இருக்காது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆடு வெட்டுவாங்க. மாடுலாம் சான்ஸே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அது அந்த ஊர்லேயே இருக்காது, அதுக்குன்னு அவங்க இருக்கிற ஏரியாவில் மட்டும் இருக்கும், மற்றவர்கள் சாப்பிடவே மாட்டாங்க. அடுத்தது கிராமத்தில் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உங்களுக்கு தெரிந்தவர் இருந்தால் அவங்கள கேட்டு பாருங்கள். அந்த டைமில் வருஷத்துக்கு ஒரு தடவை கெடா வெட்டுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் ஒரு பிரசாதமாக அந்த அசைவம் சாப்பிடுவாங்களே தவிர வேறு எப்பயுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்தது. ஏன்னா பாரத பூமி அப்படி இருந்துச்சு, அது அந்த பழக்கம் அப்படியே வருது. இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது பிராமணர்கள், வைணவர்கள், சைவர்கள். இப்போ அவங்களுமே கெட்டுக்கிட்டு வராங்க. ஏன்னா உலகம் மோசமாக ஆகிட்டு இருக்குல்லையா, உலகம் அழியணும் இல்லையா. அழியறதுக்குன்னு ஒரு வருடம் முன்பு தான் இறைவன் வரார், வந்து சொல்கிறார், சொர்க்கமாக இருந்தது. அசைவ உணவு மட்டும் கிடையாது, இதைவிட மிக முக்கியமான பாவம் ஒன்று இருக்குது, காமம். அதுவும் அங்கே இருக்காது. காமம்னா என்னன்னே அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்குன்றீங்களா? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். ஸோ இதோடைய நினைவு, சொர்க்கத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் அப்படி தான் பிறப்பாங்க. அதோடைய நினைவாக பைபிளில் இயேசு மட்டும் அப்படி பிறந்துட்டார் காமம் இல்லாமல் அப்படின்னு காட்டப்பட்டு இருக்குது. ஸோ அப்படி இருந்தவர்களைத்தான் நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். இதே பாரத பூமியில் வாழ்ந்ததுனால தான் பாரதவாசிகள் அவங்கள வணங்குறாங்க. கிறிஸ்துவ வழிபடுறவங்க கிறிஸ்தவர்கள் இல்லையா, முகமதை ஃபாலோ பண்ணுறவங்க முஸ்லீம்கள்.
அப்போ தேவதைகளை வணங்குறவங்க எப்படி ஹிந்துக்கள் ஆனாங்க? ஹிந்து அப்படிங்கிறது அப்படி ஒரு மதமே கிடையாது அப்படின்னு இப்போ இருக்கிறவங்களாம் எல்லோரும் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அவங்களுடைய அதோடைய அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மதமே கிடையாது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. கிடையாது, அவங்க ஒரு மதம் இருக்குது. அந்த மதம் இப்போ ஹிந்துன்னு பேர் மாறி வந்துடுச்சு. ஆனால் ஒரிஜினல் பேர் ஹிந்து கிடையாது. ஏன்னா அது இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் இந்து. கேரளாவில் வசிக்கிறவங்க கேரளைட்ஸ்ன்னு சொல்கிறதுனால கேரளைட்ஸ் மதம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வசிப்பவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் அவர்களும் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். மிக உயர்ந்த மதம், உலகத்திலேயே முதலில் தோன்றிய மதம், கடவுளே உருவாக்கிய மதம். அதனால தான் இந்து மதம் எப்போ தோன்றிச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி உருவாச்சுன்னு தெரியாது. உலகத்தில் எல்லா மதத்துலையும் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு போட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாதவர்கள் இங்கே எந்த ரூல்ஸும் இல்லாமல் எப்படி இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாங்க? ஒருவனுக்கு ஒருத்தி. இதெல்லாம் கற்பனை கேட்டாதது மற்ற நாடுகளில், மற்ற மதங்களில். எப்படி இங்கே மட்டும் அது சாத்தியம்? ஏன்னா கடவுள் உருவாக்கி வச்சுருந்தார். அப்படி இருந்த தேவதைகள் எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். வேலை வெட்டி இல்லாமலே வராருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வர்றது எதுக்கு? மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. இது காலச்சக்கரம். ஆத்மா அழிவற்றது. அதான கீதா சாரமே. நீயும் நானும் எப்பவும் இருக்கிறோம் அர்ஜுனா. ஆனால் உனக்கு முந்தைய ஜென்மங்களை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் கேளுன்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்லுவார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? சொன்னது கிருஷ்ணர் இல்லை, சிவபெருமான். ஏன்னா கிருஷ்ணரும் நம்மை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர். பிறந்தாலே இறந்து தான் ஆகணும். பிறக்கிற யாரும் கடவுளும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் சாதாரண ஆள் கிடையாது. இதுவரைக்கும் பூமியில் தோன்றியதிலே அனைத்திலும் நம்பர் 1 கிருஷ்ணர். பிறந்ததில், மனிதர்களில். அதனால தான் அவரை புருஷோத்தமர் அப்படின்னு சொல்கிறோம். உத்தம புருஷன். புருஷனாலே ஆத்மா தான். ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஸோ இப்போ வர்றது யார் தெரியுமா? சிவபெருமான். ஸோ அவருடைய வருகையைத்தான் மற்ற மதங்களை கல்கி வருவார், இயேசுவின் 2ஆம் வருகைன்னு சொல்லிட்டாங்க. வர்றது கடவுள். கிருஷ்ணர் இருந்தார், மறுஜென்மம் எடுத்துட்டார், அவ்வளோதான். கிருஷ்ணர் பட்டு அந்த ஒரு ஜென்மந்தான். மகாபாரதத்தில் உள்ள எதுவுமே நடக்கலை. அங்கே அமைதியாக அவர் ராஜ்யம் செஞ்சார். ஆக்சுவலாக அந்த கிருஷ்ணர் தான் நாராயணன் ஆகிறார். திருமணத்திற்கு பிறகு ராஜ பதவி பேர் நாராயணன். 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி. அப்படி 8 நாராயணன் 8 வம்சம் ஆட்சி செய்யும். அங்கே 180 வருடம் ஆயுள். அந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ண வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். பக்தியில் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம், 8 லக்ஷ்மி. அப்போ அவங்கள கல்யாணம் பண்ண 8 நாராயணன் இருப்பாங்கன்னு நம்ம என்றைக்குமே யோசிக்கல பாருங்கள். கடவுள் சொல்லும்போது தான் தெரியுது, ஆமாம் அப்படின்ட்டு. எப்படி 8 லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் முதல் 1250 வருடம் நடந்ததோ, அதே மாதிரி அடுத்த 1250 வருடம் ராமர் சீதை 12 ராமர் சீதை ராஜ்யம் நடக்கும். எந்த ராமருக்கும் ராமாயணத்தில் போட்ட எதுவும் நடக்கலை. அங்கே யாரும் பொண்டாட்டியை கடத்திட்டு போக மாட்டாங்க. இப்போ கூட அப்படி நடக்கலை. இவங்களா கள்ளத்தொடர்பில் ஓடி போனால் தான் உண்டு இல்லையா? ஸோ நிஜத்தில் அப்படி நடக்கலை. ஆனால் நம்மளை கடத்திட்டான். அந்த சீதை வேற இல்லை, ஆத்மாக்கள் தான். கடத்திட்டது யார்? ராவணன். ராவணன் யார்? தமிழன். அதையும் நம்பிட்டு இருப்பாங்க. ராவணன் தமிழன்னு சொன்னால் தமிழனுக்கு அசிங்கமாக பெருமையா? இது கூட அவங்களுக்கு தெரியல பாருங்க. சரி, தமிழ்நாட்டில் பிறந்த தமிழை சப்போர்ட் பண்ணோம். தமிழன்னு ஒருத்தன்னா அவன் எத்தனை பெண்களை கடத்திட்டு போனாலும் சப்போர்ட் பண்ணோம். மிருகத்தை விட மோசமான மனநிலை இது. சரி, ராவணன் ஒருத்தன் கிடையாது. 10 தலை தூக்கிட்டு அவனாவது இருப்பானா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். நமக்குள்ளே தான் இருக்கிறான். எப்போ வந்தான் தெரியுமா? எப்போவுமே அவன் இருக்கிறது கிடையாது. இந்த பூமி நரகமாகும்போது தான் வரான். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. எப்படி அது சாத்தியமாச்சு? இங்கே மட்டும் எப்படி ராவணன் வந்தான் திடீர்னு? அப்படின்னா காமத்துக்கு அடிப்படை என்ன? ஒரு ஆண் பெண் இருந்தால் தான் காமம் இருக்கும். இல்லாட்டினாலும் ஆண் காமம் இருக்குது இல்லை, பெண் காமமாக இருக்குது இல்லையா? சரி, ஆனால்
சரி, அப்படியே கூட இருக்கட்டும். அப்போ என்ன அடிப்படை? உடம்பு தேவை காமத்துக்கு, இல்லையா? சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வே இருக்காது அவங்களுக்கு. உடம்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த உடம்பு நான் கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான். அந்த ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் செய்யுது. உடம்பு அழிஞ்சிடும். இந்த உடலை விட்டுட்டு நான் இன்னொரு உடம்பு எடுத்துடுவேன். மனிதன் மனிதனாக தான் பிறப்பான், புல்லாகி பூண்டாகி அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஆனால் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான். அதாவது ஆண் உடலை பெண் உடலை எடுப்பான். மற்றபடி ஆத்மா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அது ஒரு ஜோதி, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. இந்த உணர்விலேயே தான் எப்போவுமே இருப்பாங்க. பிறரை பார்க்கும்போது கூட பூர்வ மத்தியில் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குதுன்ற உணர்வில் தான் பழகுவாங்க. அதனால் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கிற காரணத்தினால உடலின் பக்கமும் போகாது, எதுலேயுமே கவனச்சிதறல் ஆகாது, எதிலும் மயங்காது. இதுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும்? ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். ஆத்ம பலம்ன்றது அதுதான். அந்த ஆன்ம பலத்தை பற்றி தான் ராமாயணம் மகாபாரதம் போதிக்குதே தவிர உடல் பலம் கிடையாது. ஸோ அப்படி இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறக்கிறாங்க. ஆத்மாவுடைய சக்தி குறைய குறைய என்ன ஆகுனா மறதி வரும். அதில் முதல் மறதி நான் யாருன்றதே மறந்துடுறோம். ஆத்மா நினைக்கும் போது சதா ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. ஆனால் 2100 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்த பிறகு உள்ளிருந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளி உலக விஷயத்தில் தேட ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் வெளி உலகத்திலே மயங்குறோம். அந்த மயக்கத்தின் உச்சம்தான் காமம். அந்த காமத்தினால தான் அனைத்தையும் இழக்கிறோம். அதனால தான் அங்கே மிகப்பெரிய எதிரியாக ராவணனை காட்டுறாங்க. ஸோ நம்மை தான் கடத்திட்டு போயிட்டோம். இலங்கைன்னு ஒன்று இருக்குது, அது இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் இப்போ இலங்கை தான் நடக்கிறது. ராவணனுடைய ஆட்சி தான். அதை தான் சாத்தான் மாயான்ட்டு மற்ற மதத்தில் சொல்லுவாங்க. இப்போ அவங்ககிட்டருந்து நம்மை மீட்பதற்கு இறைவன் வந்திருக்கிறார். இந்த எப்போ உடல்னு நினச்சிட்டிங்களோ அப்போ தான் காமம் கோபம் புலனின்பம் இதெல்லாம் மூழ்கி புத்தி சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிகிற சக்தி இழந்துடுச்சு. உலகத்தில் அதிகமாக பயங்கர முட்டாளாக இருக்கிறவங்க வாழக்கூடிய யுகம் தான் இந்த கலியுகம். இந்த இடத்துல தன்னை பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த நேரத்தில் இறைவன் வரார், வந்து அறிமுகத்தை கொடுக்குறார். இப்படி இருந்த நீங்கள் இவ்வளோ கேவலமாயிட்டீங்க. எப்படி இருந்தால் நான் எப்படி ஆகிட்டேன்னு விவேக் காமெடி இருக்குமே, அந்த மாதிரி ஆகிட்டீங்க. எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, பரவாயில்ல, அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தூய்மை இழந்ததுனால தான் இழந்தீங்க. தூய்மையாக ஆகிட்டிங்கன்னா மீண்டும் அனைத்தும் வந்துடும். தூய்மையாக ஆகணும். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அனைத்தையும் வெல்லணும். உடல்ன்றதே மறக்கணும். அதுக்கு முதல்ல நான் உடம்பு கிடையாது ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. கரெக்டாக அவர் பேர் சிவன். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. ஸோ இறைவனை இந்த ஞானத்தை கொடுக்குறார். கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடல் மூலமாக. அந்த வயோதிகருக்கு தான் பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ பிரம்மாவாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு என்னுடைய அப்பா வந்து சிவன் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு அடையாளம் கண்டுக்கிறவங்க பிரம்மா மூலமாக கடவுளை அடையாளம் கண்டுக்கிட்டதுனால பிரம்மா குமார் குமாரிகள் அப்படிங்கிறது இந்த இயக்கத்துடைய பேர். இது ஆக்சுவலாக இயக்கம் கிடையாது, குடும்பம். இல்லை, பிரம்மாவுடைய குழந்தைகள். அப்போ குடும்பம் தானே. அப்பா குழந்தை இருந்தால் இப்போ என்ன பண்ணணும்? ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காத ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் கேளுங்கள். இப்போ இந்த ஞானத்தை இறைவன் எங்கேருந்து கொடுக்குறார்? இந்தியாவிலிருந்து கொடுக்குறார். இந்தியாவில் ராஜஸ்தானில் மவுண்ட் அபு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ஞானம் 1936 வருது. ஸோ இப்போ அங்கே என்ன பேசிகிட்டு இருப்பாங்க? ஹிந்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹிந்தியில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்தது டெல்லி இப்போ இந்த ஞானம் கொடுக்குறார். ஒரு பக்கம் உலக அழிவுக்கான எல்லா விஷயமும் நடக்குது. இயற்கை சீற்றத்தை பார்க்குறோம், உலக நாடுகளுக்கு இடையில் யுத்தத்தை பார்க்குறோம், உலகத்தை அழிக்கிற மாதிரி கொரோனா போன்ற நோய்களை பார்க்குறோம். ஏன்னா உலக அழிவு கிட்ட நெருங்குது. இந்த நேரத்தில் மொழியை வச்சு அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது,
எவ்வளோ காமெடியாக இருக்குதுன்னா, இதைத்தான் பைபிளில் காட்டியிருப்பாங்க. பைபிளில் அந்த மோசஸ் மூலமாக கடவுள் எகிப்தில் இருக்கிற அடிமைகளை மீட்டுட்டு வர சொல்லுவார். மீட்கிறதுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராஜா ஹெரோத் மன்னன் கிட்ட போய் கேட்குறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், அனுப்ப முடியாதுன்றான். அப்புறம் கடவுள் சில மேஜிக் பயமுறுத்தது எதுவுமே நிஜத்தில் நடந்ததில்லை, பட் அதில் ஒரு ரகசியம் இருக்குது, அதுக்காக சொல்கிறான். ஸோ அப்போ பயமுறுத்தி சரி போ அப்படின்றாங்க. இப்போ போயிட்டு என்னென்னமோ திரும்ப மறுபடியும் ராஜா வந்து இல்லை நீ போகக்கூடாது அனுப்புவார். பயம் வரும்போது அனுப்புவார், மறுபடியும் அவனுடைய மனம் கடினமாகவும் மறுபடியும் ஏற்றுட்டு வருவார். இதே மாதிரியே போய் கடைசியில் என்ன ஆகுன்னா, தப்பிச்சு இவங்க துரத்திட்டு வருவான். பட் இவங்க போய்கிட்டே இருப்பாங்க, அவன் துரத்துறான்னு தெரியும். கடைசியில் போய் பார்த்தா எதிர கடல் இருக்கும், எங்கே போய் நிற்கிறது. அப்போ மோசஸ் சொல்லுவான், கவலைப்படாதீங்க, கடவுளை விட ஒன்றும் அவங்க உயர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்ட்டு கடவுள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குச்சை இப்படி வச்சு அடிக்க சொல்லுவார் கடவுள். அடித்தோடனே அந்த கடல் அப்படியே பிரியும். பிரிஞ்சோடனே இவங்க உள்ளே போவாங்க. இந்த நேரத்தில் கடல் பிரியுது இல்லையா, ஆச்சரியப்பட்டுட்டு இவங்களும் துரத்த வருவாங்க ராஜாவும். யோசிச்சு பாருங்கள், கடல் கொஞ்சம் கேப் இருக்கும், கடல் அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் சரி ராஜா கையில் சாகிறதுக்கு உள்ளே சேர்த்துடலான்ட்டு வரான்னு வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம சாக தான் போகிறோன்ட்டு. ராஜா எதுக்கு போகணும் உயிரை பணைய வச்சு? அதானே இன்றைக்கி நடக்குது. கொரோனா டைமில் யுத்தம் நடந்துச்சுல்ல, எத்தனை நாடுகளில் யுத்தம் நடந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு நாட்டில் வந்து உள்நாட்டு கலவரம் நடக்குது, பயங்கரமான நிலநடுக்கம் வந்துச்சு. இப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தாய்லாண்டு அந்த மாதிரி இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல. அப்போ பயங்கரமான நிலநடுக்கம், பயங்கரமான அழிவு. அப்போ சண்டை போடுறான். அப்போ உன் கழுத்துக்கே கத்தி இருக்குது, இருந்தாலும் நீ அவனை இன்னொருத்தனை கொலை பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப. அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. கொரோனா ஒரு பக்கம் சாகடிக்குது, அந்த நேரத்துலையும் யுத்தம். இயற்கை சீற்றம் ஒரு பக்கம் சாகடிக்குது, அந்த நேரத்துலையும் யுத்தம். அதுதான் மோசஸ் அந்த கடலை கடக்கும்போது உயிர் போகிற நேரத்துலேயும் இவனுடைய அகங்காரம் யுத்தம் போகிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நடக்கிற சம்பவம் அதுன்றது தான் அது டைம் பீரியடை குறிக்குது. ஏதோ ஒரு காலத்தில் இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கதை வடிவத்தில் இவங்க காட்டியிருக்கிறாங்க. கதை கற்பனை தான், ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ ஆன்மீக ரகசியம் இருக்குது. நம்மளுடைய பைபிள் சேனலில், குரான் சேனலில், இந்த சேனலில் அதைத்தான் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் ஆத்மாவை தான் பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழிக்கணும். ஏன்னா அதன் மூலமாக தான் அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மை ஆகிட்டே இருக்கிறீங்களோ, இந்த உலகம் அழிந்து சொர்க்கமான பிறகு அதில் உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி கூட அடையலாம். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி நாராயணன் பதவி தான். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா உலகத்திலேயே நாராயணன் கோயிலில் மட்டும்தான் கொண்டாடப்படுது. அப்போ இதே பாரத பூமியில் அவர்களுடைய ராஜ்யம் நடந்தது, சொர்க்கத்தின் முதல் ராஜாவாக அவர்கள் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் அதோடைய ரகசியம். மற்றபடி அந்த புராணக்கதை உண்மை கிடையாது. ஆனால் அதில் அந்த விழாவில் வர்றதுக்கும் ஒன்றுத்துக்கும் அந்த ரகசியம் இருக்குது. அதை தான் நம்ம வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ மற்றபடி அந்த மோசஸ் துரத்துறது, அந்த ராஜாவுக்கு மீண்டும் மீண்டும் கடினமாகிறது, இது இல்லாமல் அது தப்பிச்சு போன பிறகு கூட திரும்ப மோசஸ் யாரெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்களோ அவங்களே மோசஸ் கூட சண்டைலாம் போடுவாங்க. சந்தேக புத்தி வந்துடும். கடவுள் பாலாரும் தேனாரும் காட்டுற இடத்த காட்டுறான்ட்டு ஏன்டா பட்டினி போட்டு சாகடிக்கிற எங்களை அப்படின்லாம் ரொம்ப சண்டை போடுறதெல்லாம் வரும். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, இப்போ தான் கடவுள் நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போகிறதுக்கான இது எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்கிறது. சொர்க்கம் என்ன வேறு ஒரு இடத்துல இருக்குது, இப்படியே போய் ட்ராவல் பண்ணி பிடிக்கிறதா கிடையாது. இதே பூமி அழிந்து வரணும், இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை போய் நீங்கள் எடுக்கணும். அப்போ இந்த உடலை விடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த உடல் சார்ந்த இந்த உலகத்தையே மறக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நான் இறைவன், மூணாவது யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு இறைவனை தவிர எல்லாம் மறந்து போகணும், உங்கள் உடம்பே மறந்து போகணும். அந்த அளவுக்கு இறைவன் நினைவில் இருந்துட்டிங்கன்னா தானாகவே உள்ளிருந்து ஆனந்தம் வரும். இந்த ஆனந்தம் அடுத்த 2500 வருடத்துக்கு தொடரும்.
அங்கே ஆனந்தமான உலகமும் வந்துடும். ஆனால் இப்போ துக்கமான உலகத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஆனந்தத்தில் அனுபவம் பண்ண முடியும். ஆத்ம உணர்வில் நிலை பெற்று விட்டால், உடல் என்பதை மறந்து விட்டால். ஸோ அதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் இந்த மொழிச்சண்டை அந்த மொழிச்சண்டை தேவையில்லாதது. ஏன் தெரியுமா? எல்லா மொழியுமே அழிய போகுது. எது முதல்ல தோன்றிச்சு தெரியாது, ஆனால் எல்லா மொழியும் இப்போ அழிய போகுது. எல்லா மதமும் அழிய போகுது. மதங்களற்ற இத்தனை மொழிகளற்ற, ஆனால் ஒரு மொழி இருக்கணும் தானே, இல்லைன்னா எப்படி பேசிக்குவாங்க? டெல்லி சொர்க்கம்னா டெல்லியில் இப்போ கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க அந்த உலக அழிவின் போது, அவங்களிருந்து அப்படியே தொடர ஆரம்பிக்கும். ஸோ அங்கே ஆல்ரெடி ஹிந்தி பேசுறதுனால அதுதான் தொடரப்போகுது. அடுத்த 2500 வருடத்துக்கு எந்த மொழியும் இருக்காது, எந்த மதமும் இருக்காது. உலகம் முழுவதும் நம்ம ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ராமராஜ்யம். இப்போ நடக்கிறது ராவண ராஜ்யம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அதோடைய ராஜ்யம். இது இல்லாத உலகம்தான் ராமராஜ்யம். இதை உருவாக்குறது சிவன். அங்கே ராமர்னு ஒருத்தர் வருவார், ஆனால் அவருக்கு மகிமை கிடையாது. சிவன் ஆத்மான்ற சீதை மிக்கிற சிவனுக்கு மகிமை. அதனால தான் சிவராமன்னும் சொல்லுவாங்க. அப்போ 2500 வருடத்துக்கு ஹிந்தி மட்டுமே இருக்கும். இது காலச்சக்கரம்னால இதான் முதல், இதுதான் அப்புறம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சொர்க்கம்தான் ஆரம்பம்னு எடுத்துக்கும்போது ஹிந்தி முதல்ல தோன்றியதுன்னு சொல்லிடலாம். அடுத்தது, இது முடியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழி மாற்றத்துக்கு ஏற்பட்டு அது சமஸ்கிருதமாக மாறுது. ஸோ அப்போ வழக்கில் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்குது. உலகம் முழுவதும் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அப்போ தான் எழுதப்படுது அந்த இந்து மத வேதங்கள் எல்லாம். சொர்க்கத்தில் எழுதப்படுறது கிடையாது. ஏன்னா அங்கே பக்தியே கிடையாது. ஏன்னா கடவுளை நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்வது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. சொர்க்கத்துக்கு போயும் பக்தியை பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் எதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறது? ஸோ அங்கே கடவுளை பற்றிய நினைவே இருக்காது. ஏன்னா துக்கம் கொஞ்சமாவது வந்தால் தான் மனிதன் கடவுளை நினைப்பான். ஸோ நரகத்தில் அந்த காமம், கோபம் இதெல்லாம் வரும்போது அது கூடவே துக்கமும் வரும். துக்கம் வரும்போது டக்குன்னு கடவுளுடைய நினைவு வந்து அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த கனவில், தியானத்தில், இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் அவனுக்கு காட்சி வர்றதை வச்சு கோயிலை உருவாக்குவான். அதுக்கப்புறம் வேதங்களை உருவாக்குவான். இதெல்லாமே வருது, பார்க்குறோம். சரி, சமஸ்கிருதம் இருக்கா? ஸோ அந்த சமஸ்கிருதத்துலேருந்து பிரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் இருக்குது. இப்போ எல்லா மொழியிலேருந்தும் மறுபடியும் ஹிந்தியை பிரித்து எடுக்கிறாங்க. மீண்டும் ஹிந்தி உருவாகுதா? இப்போ மீண்டும் ஹிந்தி வரும். ஹிந்தி அப்படியே மாற்றம் ஆகுது, ஆனால் மீண்டும் ஹிந்தி தான் இருக்குது. அப்போ அழிவற்ற மொழியாக ஹிந்தி தான் இருக்குது, ஆனால் மாற்றம் ஆகுது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஹிந்தியோடைய வெவ்வேறு ஒரு மாற்றமடைந்த மொழிகள் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறது, தமிழ் உட்பட. நீங்கள் இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய், இல்லைன்னா நாங்கள் முரளிக்குன்னு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. பிரம்மகுமாரிஸ் முரளி அஃபிஷியல் வெப்சைட்னு போடுங்க, அதில் எல்லா மொழியும் இருக்கும். ஸோ முரளி எடுத்துகிட்டு அதில் இருக்கும் இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, கன்னடா, அரபிக்கு, ஸ்பானிஷு, உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் இருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த டெல்லி சார்ந்த பகுதியை விட்டு எட்ட வர வர அந்த ஹிந்தி எப்படி அந்த எழுத்து கொஞ்சம் கொஞ்சம், ஆக்சுவலாக குஜராத்தி, மராத்தி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி எழுத்தே இருக்கும். நேபாளிஸில் கூட பார்த்திங்கன்னா ஹிந்தி எழுத்தே தான் இருக்கும். உச்சரிப்பில் மேபி மாறும்னு நினைக்கிறேன். எழுத்தே அப்படியே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர மேலே இருக்கிற கோடு மட்டும் கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் கோடு கட் ஆகும். ஸோ அப்படியே சவுத்துக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கிட்டே வரும். அந்த ரவுண்டாக மாறி 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 இப்படியே வந்து தமிழ்நாட்டில் வரும்போது அது ஒரு அமைப்பாக இருக்குது. மலையாளம் இருக்கும்போது, மலையாளம் பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கள், அதாவது பேச்சில் வந்து தமிழோட ஒத்துப்போகுது. ஆனால் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா தமிழை விட தெலுங்கு, கன்னடா மாதிரி தான் அந்த அமைப்புகள் இருக்குது. அதே எழுத்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ கூட அதை பார்த்துட்டு தான் வந்தேன். எழுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த வளைஞ்சு விவேக் சொல்லரில் ஜிலேபி பிட்டு போட்ட மாதிரி. ஸோ அப்படி தான் அது அதிகமாக வளைஞ்சிருக்கும் தெலுங்கு, கன்னடா. இங்கே அந்தளவுக்கு இருக்காது, பட் இருந்தாலும் அதிகமாக இருக்குது. மற்றபடி தமிழ் வார்த்தையை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி, அப்படியே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஸ்லைட்டாக அந்த ந வரும் இல்லையா, கே மாதிரி கூட ஏதோ ஒன்று வருது, ந மாதிரியும் ஒன்று வருது. அது என்ன வார்த்தைன்னு தெரியல. மற்றபடி ஒன்றும் பெருசாக தெரியல. மற்றதெல்லாம் இப்படி அந்த கை நைக்கு இப்படி இழுத்து வளைச்சி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அப்படி ஒரு மொழியிலிருந்து தான் இன்னொரு மொழி வந்திருக்குன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மொழியுமே ஹிந்தியிலேருந்து தான் வந்திருக்கும். சமஸ்கிருதமே ஹிந்தியிலேருந்து தான் வருது.
ஸோ சாகா மொழியாகவே அதுதான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பூமியில் நான் பிறந்திருக்கிறேன் இந்த பாரத பூமியிலன்னு பெருமைப்படுறதுக்கு பதிலாக நான் பெரியவன் நீ பெரியவன் அடிச்சிக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை. உலகத்துக்கே தாய் நாம, உலகத்துக்கே தாய் நாடு. உலகத்தில் உள்ள அனைத்து மதத்திற்கும் ஜென்மம் கொடுத்தது நாம தான் இல்லையா? ஸோ இந்து தர்மத்தை ஆத்மா மூலமாக தான் மற்ற தர்மத்தை ஆத்மாவே ஜென்மம் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆழமான ரகசியம். அதனால தான் நம்ம எல்லா மதத்திற்கும் இந்த ஞானத்தை கொடுக்குறோம். பைபிளு, குரானு எல்லாமே தனித்தனி சேனல் வச்சு கொடுக்குறோம். அதில் உள்ளதுக்கே விளக்கம் கொடுக்குறோம். எப்படி கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். இந்த இறைவன் கொடுக்குற ஞானத்தில் இருந்து போகிற விஸ்தாரம் தான் எல்லா மதமும். இப்போ பைபிளுக்கு நம்ம உதாரணம் சொன்னோம்ல, ராமாயணத்துக்கு சொன்னோம்ல, எப்படி முடிஞ்சுது? இறைவனுடைய ஞானம் இருக்கிறதுனால தானே முடியுது. ஸோ கமலஹாசன் அவர்களே சொல்லுவார், அந்த நாம் தமிழர் கட்சி வரும்போது அவர் அரசியலுக்கு வந்த புதுசில் தமிழ் நம்முடைய அடையாளம் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி சொன்னவர் இப்போ எதுக்கு சாரி கேட்க தயங்குறார் அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்குது. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து மொழிக்கும் தாய்மொழியாக ஹிந்தி இருக்குது. ஸோ அப்போ அதோடைய குழந்தைங்க தான் மற்றவர்கள் எல்லாம். அப்போ நம்ம எல்லோரும் என்ன சகோதர சகோதரின்னு அவர் சொல்லியிருக்கலாம். சகோதரர்கள், இது ஒரு சகோதர மொழின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. பட் இந்த ஞானம் அவருக்கு தெரியல. ஒருவேளை என்னைக்காவது அவர் பிரம்மகுமார், ஏன்னா வருஷம் அவருக்கு ராக்கி கட்டுவாங்க, ஃபோட்டோ கொடுப்பாங்க, இதெல்லாம் வாங்கி வைக்கிறாரு. ஆனால் இது கடவுளால் நடத்தப்படுற இயக்கம்னு அவருக்கு தெரியல. மேபி இந்த வீடியோ அவர் கண்ணில் பட்டு இருந்தால், அவர் முழுமையாக பார்த்தால், உண்மையில் அவருக்கு புரிந்தும் இருந்தால், முற்றிலும் வேறு ஒரு கமல்ஹாசன் அவர்களை நாம் பார்க்கலாம். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாஸ்திகத்தை பேசி தான் கெட்டதும் இல்லாமல் தமிழகத்தையும் கெடுத்த பெருமை அவருக்கு இருக்குது. ஸோ அவர் செய்த தவறை அவரே பிராயச்சித்தம் பண்ணணும்னா கடவுளை பற்றி அவரே வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் பண்ணணும். ஸோ அதற்காக தான் கடவுள் இன்னும் அவர் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் லேட் தேன் நெவர். Om Shanti. Thanks for watching.